அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெயமம் யூடியூப் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் 40 நாட்கள் 40 கேள்விகள், கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் வந்துட்டோம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. தொடர்ந்து எங்களோடு இம்மட்டுமாய் பயணித்தீர்கள். உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், உங்களை ஊழியம் செய்ய சொல்லுவேன். அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஏதாயிலும் ஒரு ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? இன்றைக்கி இந்த செய்தியை கேட்ட உடனே முதல்ல ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் பண்ண பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்களுடைய யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாமே. செய்வீங்களா? கட்டாயம் செய்யணும். அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் சாட்டர்டே. இந்த நாளில் நம்ம படிக்க போகிற ஒரு பாடம் அல்லது ஒரு வசனம் அல்லது ஒரு கேள்வி என்னென்று கேட்டால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்களிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகளிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? கேள்வி மேலே கேள்வி கேட்குறார் ஏசப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. எத்தனை கேள்வி கேட்குறார் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னும் உங்கள் இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளே கடினமாக இருக்கிறதா? இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, உங்களுக்கு கண்களிருந்தும் காணாது இருக்கிறீர்களா? 4வது கேள்வி, காதுகளிருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? 5வது கேள்வி, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விஷயம் என்னென்னா, சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணி போகும்போது அவர்கள் அப்பங்களை கொண்டு போக மறந்துட்டாங்க. அப்பங்களை கொண்டு போக மறக்கும்போது அவர்களை நோக்கி பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்கள் பேசும்போது, ஆண்டவர் சொல்லும்போது இவர்கள் என்ன நினச்சிட்டாங்க? 16ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால்தான் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 19ஆம் வசனம், நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடையினரை எடுத்தீர்கள்? நான் ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம் செய்தது உங்களுக்கு நினைவில்லையா? அதாவது 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு நான் போஷித்தேனே. 20ஆம் வசனம், நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் கூட எடுத்தீர்கள் 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? இவ்வளோ பெரிய அற்புதங்களை வனாந்தரத்தில் நான் செய்தேனே, இன்னுமா நீங்கள் உணராமல் இருக்கீங்க என்று இயேசு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவர் மரித்து விட்டார், அவர் குட் ஃப்ரைடேயோடு ஜீசஸுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று உலகம் நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி நினைக்கக்கூடாது. ஆமென். மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட இயேசு எழும்புவார். ஆமென். கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு ஈஸ்டர் சண்டேயில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஞாயிறாக நம்ம அனுசரிக்க போகிறோம். அப்போ கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் அதே அற்புதங்களை உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா?
கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்த மாட்டாரா? நீங்கள் கேட்கிற அற்புதங்கள் சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். சமீபத்தில் ஒரு சகோதரி 8 கோடி ரூபாய் கடன்லேருந்து நான் மேக்சிமம் மீண்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் போல தான் இருக்குன்னு சொல்லி சாட்சி சொன்னதை நான் வாசித்தது உங்களுக்கு நினைவு இருக்கா? பயப்படாதீங்க, சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மனாந்தரத்தில் அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு பல ஆயிரங்களுக்கு போஷித்த தேவனுடைய கிருபை இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். அதிசயங்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தான் நம்முடைய 40 கேள்விகளின் கடைசி கேள்வி. அதனால் நாளைக்கு நீங்கள் காண தவறக்கூடாது, பார்க்க தவறக்கூடாது, இன்றைக்கி இந்த செய்தியை ஷேர் பண்ணவும் தவறக்கூடாது என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.